நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எந்த கான்செப்டில் வந்திருக்கோம் அப்படின்னா, வீச்சோலை போட வந்திருக்கோம். வீச்சோலை மட்டும்தான் போட போகிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. வீச்சோலை போட்டு சின்ன மீன், அதாவது குள்ளக்கண்டைன்னு சொல்கிறோம்ல, அந்த மீனை பிடிச்சி விரால் மீன் குத்தி விட போகிறோம். நம்ம தம்பி வந்திருக்காரு, நான் வரேன் குள்ளக்கண்டையை குத்தி பெரிய மீன் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னார். அதுவும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதை தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். நம்ம முதல்ல வீச்சோலை போட்டுருவோம், குள்ளக்கண்டை வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ட்ரை. ஓடுது கிடு கிடு கிடுன்னு ஓடுது. அதான் மாட்டிக்கிட்டோண்டாண்டி. சரி, கணக்கன் பார்ப்போம். எப்படி குள்ளக்கண்டை பிடிச்சிடலாம். ஒரு கூட்டத்தையே அள்ளிட்டோம். கிடக்கல பாருங்க, இதுதான் குள்ளக்கண்டை. இந்த மீனை தான் குத்தி போட போகிறோம். பாருங்க, இந்த மீனை குத்தி நம்ம விரால் பிடிக்க போகிறோம். இதுதான் குள்ளக்கண்டைன்பாங்க. சரிங்களா? இதை தான் நம்ம பிடிச்சி ஒரு பாக்கெட்டில் எல்லாட்டும் போட்டு வச்சுட்டு தூண்டி தம்பி ரெண்டு ரெடி பண்ணுவார். எல்லாத்தையும் நம்ம போட்டு ஏதாவது ஒரு மீனை தூக்குறோம் இன்னைக்கு. சரிங்களா? நிறைய இருக்குண்ணே. ஓகே பாருங்க, தம்பி வந்து தூண்டி கட்டிகிட்டு இருக்காரு. இவரும் நானும் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். மிதப்பு எடுத்து என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இதாக இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஒரு மிதப்பு, கீழே ஒரே ஒரு முள், சிங்கிள் முள் பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம குள்ளக்கண்டையை குத்தி அப்படி உள்ளே விட்ருவோம். அடிக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்ம யாருக்குன்னே இது மாதிரி ஒரு பதிவு போட்டோம், அதை பார்க்கல நிறைய நண்பர்கள். தம்பி வந்து இப்போதைக்கு எத்தனை ரெடி பண்ணியிருக்கோமா? இப்போதைக்கு 5 தூண்டி ரெடி பண்ணியிருக்கான். ஒரு இது ராடில் போடுவான், பார்ப்போம். சும்மா இருக்கக்கூடாது, போட்டோம். வந்து குள்ளக்கண்டையை குத்த ரெடி ஆகிட்டார். அந்த என்ன ரெடி ஆகிட்டாருன்னு டக்குன்னு உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாரு. குள்ளக்கண்டையை எடுத்துட்டான். இந்த குத்துறான்ல, அவ்வளோதான். இவ்வளோ தான் குத்தி அப்படி உள்ள விட்டு வேண்டி தான் குடுக்குன்னு வாடுவான். தண்ணி விடு. தம்பி உள்ளே இறங்குறான் இப்போ தான். அதுக்கு ஆமாம், சேர் மாதிரி இருக்கும். போ இல்லை, இப்போ அந்த செடி ஓரத்தில் போய் கட்டி விட்டு வந்துடுவான். தம்பி அந்த பக்கம் ஒரு தூண்டி போட்டு வந்துட்டார். தண்ணிக்குள்ளே இறங்க முடியாங்க, கொஞ்சம் பயப்படுறான். சரிங்களா? ஏன் நீ இறங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பீங்க. தம்பி மீன் பிடிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தேன். சரி, அவன் என்னமோ ஒரு புதுசாக வித்தியாசமாக ஒரு மெத்தட் செய்கிறான். இங்கே கரையிலேருந்தே போடுறான். என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? அடுத்து ஒரு தூண்டியை போட்டான் உள்ள. என்ன நடக்குன்னு பார்ப்போம். தம்பி தூண்டியில் ஒரு மீன் அடிச்சுட்டு இந்த அந்த போய முங்குது பாரு. அதை பாருங்க, முங்குது பாருங்க. வெற்றி காண்டி விட்டான். அந்த ஒரு அடிக்க பாருங்க, தட்டுன்னு வாச்சல வருங்க. என்ன கல்லுடா, அச்சோ மீன் பறிச்சது பார்த்தீங்களா? அடிச்சது போயிடுச்சு. முழுங்காம விட்டுருக்கான். சின்ன மீன் தானே, வாடுவாங்க, வருவான். எங்கே போயிருப்பான் பார்த்தீங்களா? மீன் பாஞ்சதை பார்த்துருப்பீங்க. மீன் போயிட்டு கைக்கு வெட்டினது வயிற்றுலையே. என்ன பண்ண தம்பி போயாவா அடித்து இங்கெல்லாமோ திருப்பி வச்சுருக்கான். போச்சு மீன், போச்சு மீன். இல்லை, திருப்பி குத்தி போட்டு அடிச்சுட்டு போயிட்டு இற இல்லை பாருங்க. அடித்து முள்ளுக்குள்ளே வச்சு தேய்ச்சிட்டு போயிருக்கான். சே, முதல் ரவுண்டு இதே இடத்துல எடுத்தான், மீன் கைக்கு வரல. இறையே இல்லை பாருங்க. அடித்து செடிக்குள்ளெல்லாம் திணிச்சு வச்சுட்டு போயிட்டான். தம்பி 2 தூண்டி எடுத்துட்டார். 2 தூண்டிலையுமே தின்னுட்டு நரம்பு தடக்கல. இழுத்து பார்த்தேன் நான். அதான் இந்த தூண்டி சொல்லி முடிச்சுட்டு பாருங்க. ஷிட், இந்த பக்கம் தான் ஒரு மீன் இருக்குன்னு இருக்கான். வெளில பார்ப்போம்.
என்ன திமிங்கலமாக இருந்துட போகுது. கிடக்கான் ஏன் கொய்க்கால அவன் போட்ட முள்ளுக்கு ஏற்ற போது தான் ஏன் மீனும் வருது. ஷோ கடவுளை, அதான் இவன் சொன்னேன் இல்லை பெரிய தூண்டியா போடலன்னு. அவன் 2 பேரும் பெரிய ஆள் ஓடிட்டாங்க. ஆமாம், சைஸ் மீன் விட்டுட்டான். சின்ன சைஸுன்னொன்னே மாட்டிக்கிச்சு. முள்ளு ஏறிடுச்சு. நல்ல ஊக்க பிறந்திருக்கு. சைஸு சின்னது தான். 100 கிராம் இருக்குமா, 150 இருக்குமா? கம்மியாக தான் இருக்கும். நல்லா மெலும்பெலுன்னு இருக்கானே. எவ்வளோ ஒரு கமுக்கமாக இருக்குது பாரு. அடித்து ரொம்ப நேரம் ஆகிட்டு நினைக்கிறேன். டயர்ட் ஆகிட்டான்னு நினைக்கலாம். நம்ம அங்கிட்ட தூண்டி போட்டு வந்தோம் பார்த்தியா, டயர்ட் ஆகிட்டு அடித்து வாய்க்குள்ள ஒழுங்கினோடனே மீன் டயர்ட் ஆகிட்டு கம்முன்னு கிடக்கான். துள்ளி ரொம்ப டயர்ட் ஆகிட்டு நண்பா. அதான் கமுக்குன்னு கிடக்கான். என்னடா சத்தம் வச்சுலாம் கிடக்கானேன்னு பார்க்குறீங்க. நைஸாக அசிச்சிட்டு கிடக்கான் பாருங்க. ஃபுல் டயர்டு. சரி ரைட்டு, ரிலீஸ் பண்ணிடு. அடுத்து ஏதாவது இன்னும் 2 தூண்டி இருக்குது, அதில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். நல்ல ஒரு ஊக்கப்பு, அதனால தான் தம்பியை கூட தப்பிக்க முடியல. இல்லைன்னா இதுவும் போயிருக்கும். இன்னும் தரமாட்டேக்கான் ஊக்க. அவனுக்கு வேணும் போல. நல்ல அடியார் இருக்கு. அதான் தம்பி டயர்ட் ஆகிட்டாரு. இல்லைன்னா எஸ்கேப் ஆகிருப்பாரு. மீன் இருக்குது, இதுலேயும் மீன் இருக்குது. அந்த உலக்கச்சில இப்போ இழுக்கும்போது எடுல நைஸ் எடுல சூப்பர் மெதுவாக எடுத்துரு. ஆமாடா, 2வது மீன். எங்கே மொக்க வாங்கிடுவோமோ நினச்சேன். இவனாவது டயர்டாக இருக்கானா ஃப்ரெஷ்ஷாக இருக்கானா பாரு. விட்டுறாதில் உள்ள கிடக்கு. கரைக்கு மட்டும் வந்துருல. தூக்கிடு, அப்படி தூக்கிடு, நைஸை தூக்கிடு. வந்துட்டான். அடி இவ்வளோதான் வருது. நான் கட் பண்ணி விட்டுருவானே. ஆமாம், இங்கிட்ட எடுத்துரு, நீங்கிட்ட எடுத்துரு. நான் இதை கட் பண்ணி விட்டுறேன். இவனுமே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டான்டா. நல்லா துள்ளி டயர்ட் ஆகிட்டுல. மல்லு கட்டி பார்த்துருக்கான். மொக்க 2 மீன் தூக்கிட்டாங்க. 2 மீனை மொக்க வாங்கிடுவோமோன்னு நினச்சேன். குள்ளக்கண்டையை போட்டு போடுறோம், கடிக்குமான்னு தெரில அப்படின்ட்டு. அதை விட்டு மீனை கட்டுப்பா. சரியான சைஸ், 1/2 கிலோ இருப்பான். 1/2 கிலோ. ஆனால் எந்த முள்ளை போட்டு பிடிச்சிருக்கேன் பாருங்களேன், லூசு பே. எனக்கே இவனை பார்த்தா சிரிப்பாக தான் வருது. பாருங்க, பொட்டியே முள்ளுன்பா. நல்ல ஊக்கப்பனதுனால தான் கிடக்கான். அது அந்த ஒரு காரணம் தான். இவனுக்கு அம்மன் கிடக்கானா. எதுக்காக இப்படி கிடக்கு அப்படின்னா, இது மீன் வந்து அடித்து துள்ளி டயர்ட் ஆகிட்டு. டயர்டாகி தான் அப்படி கிடக்கு. நம்ம ராடில் அடித்தோம்னா சடக்கு பட்டக்குன்னு பாயும். இங்கே பாருங்க, இதுவும் அதே மாதிரி வாழை மிட்டாசிக்கு பாருங்க. விதியில் கமுக்கமாக தான் கிடக்கான். தம்பி எனக்கு 2 விரல் பிடிச்சிட்டாயா, சாதிச்சிட்டாயா. மொக்க வாங்கிடுவோமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, நான் பிடிச்சதுலேயே ஃபஸ்ட்டு சைஸ் தான். இதுக்கு மேலே எடுத்து பெருசாக போகும். ரைட்டு, இன்னும் ஒரு துணி இருக்கலாம். அதையும் பார்த்துரு போடு. இங்கே பாருங்க, இப்போ கீழே போட்டாலும் கம்முன்னு தான் கிடக்காம பாருங்க. இதை பாருங்க, இந்த ஒரு தூண்டியில் மட்டும்தான் மீன் இருக்குது. நம்ம இந்த மாதிரி குள்ளக்கண்டையை தான் குத்தி போட்டிருந்தோம். இங்கே பாருங்க, இதுதான் குத்தி போட்டிருந்தோம். செத்துட்டு இந்த இதில் மட்டும்தான் மீன் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே தின்னுட்டு அவன் முள் போட்டிருக்கு சைஸை பாருங்க. அதனால தான் தப்பிச்சிட்டான். அதில் 2 மீன் அடித்து போயிருந்துருக்கு. முள் கரெக்டாக இருந்தால் இதே மாதிரி ஒரு 2 மீன். அம்மா, அதை விட சைஸ் அடிக்கணும் அந்த பக்கம். ஆமாம், சரி ரைட்டு, நம்ம அதை எடுத்துகிட்டு போவோம். கிடைச்ச வரைக்கும் லாபம். தம்பி எனக்கு அதில் எவ்வளோ நேரம் கழிச்சு இப்படி நேரம் ரோட்டில் போட்டுட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம குள்ளக்கண்டை மீனை பிடிச்சி வீச்சு வலையில் பிடிச்சி குத்தி விட்டு நம்ம மீன் பிடிக்கிறத காட்டியிருப்போம். நான் பெரிய அளவில் பிடிக்காட்டாலும் அந்த பையன் 2 பிடிச்சிட்டான். ஒன்று அடித்து இங்கே வெளியே வரும்போது தட்டி போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மொத்தத்தில் 3 மீன் மாட்டிச்சு. 3 மீனில் 2 மீன் மட்டும் தான் கைக்கு வந்திருக்கு. நான் ஒரு மீன் பிடிச்சேன் ராடில், அதை காட்ட முடியல. சரி ரைட்டு, இனி மீன் நிறைய மாட்டிக்கிச்சா என்னாச்சு?
என்ன பார்த்து 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 பார்த்து. ஆமா வந்துட்டான் விராலுண்ணே விராலு பார்த்துண்ணே. என்ன வீடியோ எதுக்கு எடுத்தாரு? கடைசியாக எங்கே வந்து விரால் பிடிச்சிருக்கோம் பாருங்க. மேலே போயிடும். பட்டது நிறைய பட்டுச்சு. அப்படியா? ஆமாம் போயிட்டு சரியான சைஸ் பட்டுச்சப்பா. பட்டதெல்லாம் டக்கு டக்குன்னு உஷாராக வெளியே போயிட்டோ. ஆமாம் அந்த இழுப்பு தண்ணிக்கு நின்றுச்சுல மிஸ் ஆகிட்டான். அங்கே பாருங்க யாத்தா செம சரியான சைஸ். பீச் வலையில விரால் பிடிச்சோம். அங்கே ஒப்பேரலன்ட்டு இங்கே வந்தோம். ஆனால் ஒரு சில நண்பர்கள் குறவன்னு சொல்லுவீங்க. எனக்கு தெரிஞ்சு விரால் மாதிரி தான் தெரியுது. விரால் மாதிரி தான். வேற என்ன மீன் நடக்கும் பார்ப்போம். அத்து வாழை போட்டு பாருங்க செல்ல குட்டியை தொட்டியில் போட்டு வளர்க்க சூப்பராக இருக்கும். அப்படியா? வளர்த்துட்டு சாப்பிட்ருவாங்க. அது என்ன அழகாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. சூப்பர். இவன் எவனே தெரியல, புதுசாக வந்து மாட்டியிருக்கான். இது வேறு என்னது? அதுதான் தெரியல. சாலை மீன் மாதிரிலாம் வருதுப்பா. சாலை மீன் நல்ல முட்டுச்சு. போச்சே வலை போட்ட உடனே நீங்கள் பார்த்தோன்னே முழுசாக இது மாதிரி 3 நாள் மாட்டியிருந்துருக்கோம். கெண்டை இதை முட்டிருக்கும். நல்ல முட்டை டம்மு டம்முன்னு போயிடுச்சு. இது வந்து கெளுத்தி. இவனும் இங்கே தான் இருக்கானா? இவனும் இங்கே தான் கிடந்திருக்கான். வாழை பச்சை கலரில் இருக்கான் கெளுத்தி. வருங்க வாழை சூப்பராக 3 வாழை அடிக்க. இப்போ என்ன செத்த மாதிரி கிடக்கான்? இப்போ தானே பிடிச்சோம். கமக்கமாக கிடப்பான். நடிப்பு அவ்வளோ நடிப்பு. சரி அந்த பக்கம் போட்டோம். சரி எஸ்கேப் ஆயிட்டாங்க. தான் கிடக்கு ஒரு புள்ள கண்டை. ஆமாம் குத்தி அவனை அடிச்சிட வேண்டிதான். இவ்வளோ பெருசியா? இது எடுக்க மாட்டான்னு. ஐயோ ஆபத்து. இந்த பாருங்க ஒருத்தன் தான் கெண்டன் வந்திருக்கான். சரியான கெண்டை. சரி ரைட்டு. இவன் கறிக்கு ஆவான். அடுத்து கெளுத்தியா? நல்ல தண்ணியிலேயும் சரி உப்பு தண்ணிலையும் சரி போடுறதுக்கு ரொம்ப பயப்பட வேண்டியிருக்கே. கெளுற நினச்சி இவன் வந்தாலே பெரிய வரி தான். கையில் குத்திட்டா பெரிய வயிற்றுச்சலாக இருக்கும், அடிக்கும். அதுக்கு தான் இன்னொருத்தான் கிடந்தானே. இந்த அடக்கம் இல்லையா? இல்லை இன்னொருத்தான் கிடந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? சரி சந்தோஷம். இல்லாத வரைக்கும் சந்தோஷம். இன்னொரு அடி கொஞ்சம் தள்ளி போட்டு பார்ப்போம்.
சரி சரி. ஆ இங்கே பாருங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த ரவுண்டு வெள்ளை கலரில் ஒருத்தன் வந்துருக்கான். அங்கே வந்து பார்ப்போம். யாரா நீ? யாரா? கெண்டை கெண்டை போடி. கெளுத்துல பெரிய சொல்லியா இருக்கு. முதல்ல இருக்கும் விரவு விரவில் வந்திருக்கு. பாருங்க சட்டியை கேளுங்க. சட்டி போட்டு சட்டி இல்லை இது வேற மாதிரி வித்தியாசமான கண்டையா இருக்கு. இது என்ன என்ன இது? கீழே பெய்யாத சரியான கண்டையா இருக்குண்ணே. பாருங்க மணல மீன் மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. தூக்கிட்டோம் வெட்டி அடைஞ்சிட்டோம். பழைய தூக்கு 2 மீன் பிடிச்சிடும். சரி உழுவை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேய் மூஞ்சி தான் இருக்கு. நல்லா இருக்கும். நம்ம டேஸ்ட் வைஸ் இவனை நம்ம பொரிக்கலாமா குழம்பு வைக்கலாமா? பொரிக்கலாம். பொரியல் பாய். ஆனால் இது வலை இறங்க மாட்டேக்கோண்ணே. இறங்க இல்லை நீங்கள் டக்கு டக்குன்னு இருக்கீங்களா? உள்ளே போய் எல்லாம் சிக்கிக்கிடுன்னு இருக்கீங்களா? வேகமா அப்படி இல்லை, இப்படி தான் எடுக்கணும். ஓகே. எப்படி வாங்க பார்த்தாங்க எங்கிட்ட இங்கிட்டு. என்ன மீன் பாருங்க, என்ன மீன் பாருங்க. இது யாரு உருண்டுகிட்டு கிடக்கான்? ஆறா மீன் இதுக்கு பேரு. ஆமா அந்த எலக்ட்ரிக்கல் மீனா? அது இல்லை, ஒரு சாங்ஸ் கூட வரும். ஐர மீன் பிடிக்க போனேன் ஆற்றுல அப்படின்னு அந்த மாதிரி வரும். அந்த மீன் இதுதான். பாருங்க பாருங்க பாருங்க. அரிய பாருங்க அரிய பாருங்க அரிய பாருங்க. செல்ஃபி செல்ஃபி. இது என்னண்ணே இவ்வளோ சேட்டை பண்ணுறோம்? பார்த்தீங்களா, பாம்பு மாதிரியே இருப்பான். ஆனால் கையில் குத்துன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, பார்த்தா ஊசியாக இருக்குது. ஐ பார்த்தா பயமாக இருக்குது. நெல் நெல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இந்த ரவுண்டு ஆற மீன், போன ரவுண்டு கெண்டை, அதுக்கு முந்தின ரவுண்டு விராலு. 3 வீச்சில் 3 ரக மீன். பார்த்தீங்களா, அதான் இதில் ஒரு உழுவையும் கிடக்கு. போன ரவுண்டு ஒரு உழுவை வந்துச்சு. உழுவை கம்முன்னு கிடக்கான். வேற என்ன? இந்த சாலை மீன் மாதிரி ஒன்று வந்துருக்கு. புல்லகண்டை. கொஞ்சம் களிமண் வந்திருக்கு, கொஞ்சம் இலை வந்திருக்கு, புல்ல கண்டை வந்திருக்கு. வேற என்ன வந்திருக்கு? இந்தா பேய் வந்துட்டுல. இந்த பேய் தான் காணும்னு நினச்சேன் நண்பா. இன்னும் நல்ல தண்ணி பேய் இது தான் பேர் வைக்கணும் இதுக்கு. இல்லை இல்லை போன ரவுண்டு பிடிச்சி இப்போ வெறி கொண்டு வரோம். பொறுமை சாமி பொறுமை சாமி. தண்ணிக்குள்ளே பெயருவான் போகுது அடிக்கிற டைவிங். அத்தா டைவிங்ஸ் கோச்செலாம் முடிச்சு வந்துருப்பான். இது ஒன்று இவனெல்லாம் கோத்து அடிச்சிடலாம். என்ன இதில் இங்கிட்டு எய்த்தால இது என்ன? இது பிடிச்சிட்டு விட முடியும். இது வாழை வாழை. தெளிவுதான் வரும்னு நினைக்கிறேன்.
ஏலாய் நீ யாரு சாமி பெரிய ஒரு அரக்கனை பிடிச்சி தூக்கிட்டோம் நண்பா எத்தனை தடவை போட்டிருக்கோம் 4 தடவை போட்டிருக்கோம் 4 தடவை 4 விதமான மீன் முதல் தடவை விரால் 2வது தடவை கெண்டை 3வது தடவை என்ன மீன் ஆறா மீன் 4வது எவன் பாருங்க மான்ஸ்டர் ஜெயிண்ட் இவனை இங்கே வச்சு ரிலீஸ் பண்ண முடியும் பார்த்தீங்களா கடந்திருக்கான்லாம் உள்ள யாத்தே இது யாரு நீ எந்த ஊரு அப்படின்ற மாதிரி மாட்டிட்டான் தேலி முதல் தடவை நம்ம வீச்சோலையில் தேலி மாட்டிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து தேலி வீச்சோலில் பிடிச்ச கிடையாது ஆமாம் சரிங்களா இதை வெளியே கொண்டு போயிடும் வெளியில் வா மாட்டிட்ட வெளியில் ரெண்டு சவுண்டு கொடுக்கணும் ஆமாம் இவன் சவுண்டு கொடுப்பான் அப்படியா கமான் லெட்ஸ் கோ ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் வெளியே போங்கோ ராஸ்கல் ஆரம்பிச்சிட்டான் தம்பி வெளியே வந்துட்டாரா ஆனால் செம்மையாக நடப்பான் சூப்பராக நடப்பான் நடைக்கு வந்து இவன்கிட்ட தான் பழகிடணும் நம்ம கலரும் நல்லா ஒரு மாதிரி இருக்கு நடக்கிற நிறைய பாருங்களேன் திங்கிச்சான் மங்கிச்சான் அவனை அங்கிட்டு இறங்க விட்றாத இறங்கி ஓடிடாத நீ வேற நண்பா இன்னைக்கு வந்து தம்பி கூட வந்திருந்தோம் ராடன் டீல் போட்டு பார்த்தோம் ராடன் டீலில் நான் வந்து ஒரே ஒரு விரால் மட்டும் அடித்தேன் அதுக்கப்புறம் அவன் தூண்டி போட்டதில் வந்து இந்த தூண்டி வாயிலே வச்சுருக்கான் பாருங்க இல்லை அடித்த விரால் இந்த ஒரு குட்டி 2 விரால் இன்னைக்கு பிடிச்சி காட்டிட்டான் குள்ளக்கண்டையை போட்டு மொதல் அனுபவம்டா ஆமாம் கண்டிப்பாக இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு மொதல் அனுபவத்திலே 2 மீன் பிடிச்சிருக்கான் அப்போ பெரிய அளவு தானே அது இப்போ வீச்சோலையில் வந்து ஒரு விரால் இது விரால் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ரெண்டும் இது விரால் தான் சொல்லுவோம் இது திராலில் அடிச்சது இது வீச்சோலில் பிடிச்சது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இப்போ கலரு ரெண்டும் எனக்கு பார்க்க ஒன்று போல் தெரியுது ஆனால் குறவையாக கூட இருக்கலாம் தெரில மண்டையிலேருந்து வால் வரைக்கும் ஒன்று போல தான் ஒன்று போல தான் இருக்குது நம்ம வீச்சோலையில் விரால் மாட்டோன்னு எதிர்பார்க்கல ஆனால் ஒவ்வொரு வீச்சுக்கும் வித்தியாசமாக அடிச்சு இல்லைடா யாருக்குன்னா சொல்லிட்டேன் ஒவ்வொரு தடவை ஆமாம் வரிசையாக ஒவ்வொரு ரகமாக மாட்டிச்சு அந்த வகையில் பரவாயில்ல இன்னைக்கு தெருவா அலைஞ்சோம் தம்பியை கூப்பிட்டுட்டு வீடியோ கூட முடிக்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டேன் இங்கே வந்து போட்ட உடனே ரகரகமாக மீன் வந்துருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோலாம் நிறையா போட்டுட்ருக்கோம் ஃபன்னாகவும் போய்கிட்டு இருக்கோம் சரிங்களா இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பேன் பாய்